7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே டேர்ம் 1 புக்கை வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. நியூ சிலபஸ் படி தான் வந்து நம்ம வந்து நம்மளோட புக் ரிவிஷனை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, வாங்க போகலாம் புக்குள்ள. தலைப்பு பாருங்கள், அறிவியல் ஆக்கம், ஓதுவது ஒழியல், கலைவண்ணம். ஓகேங்களா, 3 இது கொடுத்துருக்காங்க. இயல் 1 போகலாம், அறிவியல் ஆக்கம். ஓகேங்களா, கலங்கரை விளக்கம்னு கொடுத்துருக்காங்க, ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கடலும் கடல் சார்ந்த இடமும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தல் தான் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும். ஓகேங்களா, கலங்கரை விளக்கம் பற்றி, வானம் ஊன்றிய மதலை போல, கடியலூர் உருத்திரன் கண்ணனார் அவர் எழுதிய பாடல் தான் இது. ஓகேங்களா, எப்பவுமே ஒரு பாடல் இருந்தால் அது ஃபஸ்ட் லைன் வந்து வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு கேட்டுட்டு கூட யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, கடியலர் உருத்திர கண்ணனார். சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன். மதலைனா தூண், நெகிழினா தீச்சுடர், அழுவம் அப்படின்னா கடல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழுவம்னா கடல், சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர் பரப்பு. ஓகேங்களா, வேயா மாடம்ங்கிறது வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் தான் வேயா மாடம். ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாடலின் பொருள் பாருங்கள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்தாலும் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஓகேங்களா, கலங்கரை விளக்கம் வந்து தூண் போல சொல்லியிருக்காங்க. ஏறிக்கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கின்றது. ஓகேங்களா, கடலில் ஓகேங்களா அந்த ஓடம் வந்து துறைமுகத்தை நோக்கி வர ஹெல்ப் பண்ணுறது இது கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் கொடுத்துருக்காரு. நூல்வெளி பாருங்கள். புலவரை பற்றி, கடியலூர் உருத்திரங்கண்ணா சங்ககால புலவர். கடியலூருங்கிறது அவரோட ஊர். ஓகேங்களா, 10 பாட்டில் பெருமானாற்றுப்படை பட்டினப்பாலை இங்கே நூல்களை எழுதிவார். இது இம்பார்ட்டன்ட். கடியலூர் உருத்திரங்கண்ணா வந்து பெருமானாற்றுப்படை பட்டினப்பாலை. ஓகேங்களா, பெருமானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலும் பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக அமைந்த பாடல் ஆற்றுப்படை இலக்கியம். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஆறுனா என்ன சொன்ன ஏற்கனவே வழி. ஓகேங்களா, அப்போ வழிகாட்டாத அமைந்தது ஆற்றுப்படை இலக்கியம். முடிஞ்சிச்சுங்களா. 10 பாட்டு, அதாவது சங்க நூல்களை பற்றி பார்த்துருக்கோம். சங்க நூல்கள் 2 வகைப்படும், 8 தொகை 10 பாட்டு. ஓகேங்களா, அது 10 பாட்டு நூல்கள் பாருங்கள். திருமுருகாற்றுப்படை, பொருநர ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, சிறுமான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல் வாடை, ஓகே, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். இந்த 2 எழுதுனது கடியலூர் உருத்திர கண்ணனார். ஓகேங்களா, இந்த பெருமான் ஆற்றுப்படை பட்டினப்பாலை. அடுத்து வருங்க, வேயா மாடம்ங்கிறது வந்து சாந்தினால் பூசப்படுவது. அழுவம்னா என்னென்னு பார்த்தோம், கடல். கடல் துறைமுகம் கலங்கு வண்ணனா மரக்கலங்கள். ஓகேங்களா, தூண் என்று பொருள் தரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தூண் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெகிழினா தீச்சுடர்னு பார்த்தோமா, சென்னினா உச்சின்னு பார்த்தோம், மதலைனா தூண். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், மதலை தூண் கொடுத்துருக்காங்களா. ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாருங்கள், கவின்மிகு கப்பல் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவின்மிகு கப்பல் யார் எழுதியிருக்கான்னு பாருங்கள், மருதன் இளநாகனார். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம், உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம், மருதன் இளநாகனார். ஓகேங்களா, இதில் இம்பார்ட்டன்ட் வங்குழ்னா காற்று, இது இம்பார்ட்டன்ட். வங்குழ் காற்று. நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். வங்கம்னா கப்பல். எல் அப்படின்னா பகல். ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஒரு பொழுது, பெரும்பொழுது. பெரும்பொழுது சிறுபொழுது படிக்கும்போது பார்ப்பீங்க. ஏற்பாடுனா எல்னா சூரியன் மறையும் நேரம், அது பகல். ஓகேங்களா, எல் கூட்டல் பாடு அப்படின்னு வரும். ஓகேங்களா, மாட ஒல்லெறினா கலங்கரை விளக்கம். கோடு உயர்னா கரை உயர்ந்த. அதுக்கு அடுத்தது நூல்வெளி பாருங்கள். பாடலின் பொருள் பாருங்கள். உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொறிந்த தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். ஓகேங்களா, இரவு பகலும் ஓரிடத்தில் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும். உயர்ந்த கரையுடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுப்பவன் நாவாயை செலுத்துவான். நூல்வெளியில் மருதன் இளநாகனார் சங்ககால புலவர் ஒருவர். கலித்தொகையில் மருதத்தினை பாடியதுனால இவர் பேர் மருதன் இளநாகனார் சொல்கிறாங்க. அதில் 35 பாடல்களை இவர் வந்து பாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மருதத்தினை பாடுதல் வல்லவர், அதனால
இவரோட பேர் வந்து மருதன் இளநாகனார். மருதத்தினை பாடுவதில் வல்லவர். அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது தான் அகநானூறு. அகநானூறு எப்படி பிரிக்கலாம்? அகம் கூட்டல் 400, 4 கூட்டல் 100. ஓகேங்களா? இப்படி தான் வரும் ஆக்சுவலி அகநானூறு. ஓகேங்களா? இதனை நெடுந்தொகை, இதுவும் இம்பார்ட்டன்ட், நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. அதில் நெடுந்தொகைன்னு கேட்டிருப்பாங்க, அகநானூறு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 8 தொகை நூல்கள். அதில் 10 பாட்டு நூல்கள் பார்த்தோமா? 8 தொகை நூல்கள் பாருங்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது அடைமொழி ஏற்கனவே நம்ம வந்து நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நற்றிணைக்கு என்ன வரும்? நற்றிணைக்கு நல் அப்படின்னு வரும். குறுந்தொகைக்கு நல்ல. ஓகேங்களா? நற்றிணைக்கு நல், குறுந்தொகைக்கு நல்ல. ஓகேங்களா? ஐங்குறு 100, பதிற்று பத்து, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் களி, கற்றறிந்தார் ஏற்றும் களி, அகம்புறம். ஓகேங்களா? இதை வந்து இந்த ஐங்குறு 100க்கும் அகம்புறமுக்கு தான் வந்து அடை வந்து இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இயற்கை வங்கூழ். ஓகேங்களா? வங்கூழ்னா என்னென்னு பார்த்தோம்? வங்கூழ்னா காற்று, அழுவம்னா கடல். மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுக்கு சென்றனர். வங்கத்தில் ஏறி, வங்கம்னா என்னென்னு பார்த்தோம்? கப்பல். ஓகேங்களா? புலால் நாட்ட முடியாதாக அகநாறு கூறுவது எது? கடல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், பெருங்கடல் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல், இன்று கூட்டலாகி இன்றாகி. எதுக்கு இடம்பெறாத இணை? எதுக்கு என்னென்னா இரண்டாவது எடுத்து ஒன்றி வருது. இடம்பெறாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இரவு இயற்கை. இது பாருங்க, உலகு புலவு, வங்கம் சங்கம், ரெண்டாவது எடுத்து ஒன்று தான் இசைவு அசைவு. ஓகேங்களா? பொறுத்துக்க பாருங்கள், வங்கம்னா என்னென்னு பார்த்தோம்? வங்கம் அப்படின்னா கப்பல், நீகானா நாவாய் ஓட்டுபவன், எல்னா பகல், மாட உள்ளேனா கலங்கரை விளக்கம். ஓகேங்களா? அடுத்தது தமிழரின் கலை. ஓகேங்களா? தமிழரின் கப்பற்கலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துறாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு கிடைத்துள்ள நூலிலே மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். இது இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிக்கோங்க. அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கப்பல் பயணத்தை குறிப்பிடும். முன்னீர் வழக்கம்னு குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்பாங்க? கப்பற் பயணம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலும் நாவாயும் ஓடா நிலத்து, திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? திருக்குறள் வந்து கடல் பயணத்தை பற்றி சொல்லியிருப்பார், கப்பலை பற்றி சொல்லியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பட்டினப்பாளையிலையும் உலகு கிளர்த்தன உருகேழு வங்கம், மருதன் இளநாகனார். ஓகேங்களா? அவர் அகநானூறு சொல்கிறத பார்த்தோமா? உலகு கிளர்த்தன உருகேழு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பதிட்டுப்பட்டுல அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சேந்தன் திவாகரம்ங்கிற ஒரு நிகண்டு நூல், அதில் பல வகையான கப்பல் பெயர்களை வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனைன்னு கூட கேட்பாங்க. புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலை கடக்க பயன்படுத்தினர். இதெல்லாம் வந்து சிறிய நீர்நிலை கடக்க பயன்படுத்தப்பட்ட கப்பல் வகைகள். களம், வங்கம், நாவாய் முதலியவற்றை பெரிய அளவில். ஓகேங்களா? பெரிய கப்பல்களை வந்து களம், வங்கம், நாவாய்ன்னு சொல்கிறாங்க. சிறிது வந்து தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரத்தால் ஆனத்த கட்டுமரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்து தோணியாக பயன்படுத்தினார். அந்த குடைந்து எடுத்ததை தோணிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள் பயன்படுத்த மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? தமிழர்கள் அயல்நாடுகளுக்கு கப்பல்கள் சென்றனர் என்பது இதுவும் சான்றாகும். பிற்காலத்தில் ராசராச சோழனும் ராசேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை பகிர்கிறது. ஓகேங்களா? அதுதான் வந்து ராசேந்திர சோழனை என்ன சொல்லுவாங்கன்னா கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடாரம் கொண்டானா வெளிநாட்டில் இந்தோனேஷியா இருக்கு இல்லையா, அதுதான் கடாரம் அந்த இதில் வென்றது. கப்பல் கொண்டு போய் வென்று வந்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் இது கேட்பாங்க. கம்மியர் ஓகே என்று அழைக்கப்பட்டனர். களஞ்சை கம்மியர் வருகென உகோய் மணிமேகலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள்,
கண்ணடைனா என்னன்னு பாருங்கள். கண்ணடைனா வந்து என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். ஓகேங்களா? இழைத்த ஒரு மரத்தில் இருக்கிற அது இதுதான் வந்து கண்ணடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது முத்தியடைன்னு சொல்லுவாங்களா அது. அதுக்கு அடுத்தது வந்து கப்பல்கள் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும் இல்லையா, அந்த தலை மாரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கப்பல்களில் கலங்களில் அது கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் அழைத்தனர். கரிமுகம்னா யானை போல் அந்த இது கொண்டது. பரினா என்ன சொன்னோம், குதிரை, குதிரை மாரி முகம் கொண்டது. ஓகேங்களா? இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்ற கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். ஓகேங்களா? எதுக்காகனா இங்கே பாருங்கள், தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றால் ஒன்றை எடுத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் விட்டு கப்பலின் அடிப்பகுதி பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தனர். இந்த முறையை தான் வந்து மார்க்கோ போலோங்கிற இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் வந்து பாராட்டியுள்ளார். ஓகேங்களா? இந்த ஆணிகள் துருப்பிச்சுன்னு சொல்லிட்டு மரத்தால் ஆணிகளை பயன்படுத்த, அதுதான் வந்து தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க, தொகுதின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனால் பழுது பார்க்க வேண்டியதில்லை என்ற வாக்கர் என்ற ஆங்கிலேயர் குறிப்பிட்டுள்ளார். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், கப்பலின் உறுப்புகள் எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கப்பல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட அடிமரம் இருக்குது இல்லையா, அந்த அடிமரத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எறான்னு சொல்லுவாங்க. முதன்மை உறுப்பு அதுதான், அந்த பேஸ், அந்த ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த அடிமரம் தான் வந்து எறா. அந்த குறுக்கு மரம் இல்லையா சைடில், அது வந்து பருமல். இது எறா, இது வந்து பருமல். ஓகேங்களா? கப்பலை உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படுத்தும் கருவி தான் வந்து சுக்கான்னு சொல்கிறாங்க. அதை ஒரு இடத்துல நிற்க பயன்படுத்தி தான் கப்பலை வந்து அதை என்ன சொல்கிறாங்க, நங்கூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுக்குன்னு ஒரு கருவின்னு சொல்கிறாங்க. கப்பல் சாஸ்திரம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. அது வந்து காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி தான் வந்து சமுக்கு. ஓகேங்களா? கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகமான், நீகான், கப்பல் ஓட்டி என்ற பல பெயரால் அழைத்தனர். ஓகேங்களா? கப்பல் செலுத்தும் முறை பாருங்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் கண்ட உறவோன் மருகன் புறப்பாடலில் வந்து வெண்ணி குயத்தியார் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸ், இந்த டார்க்காக கொடுத்துருக்க இந்த லைன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஸோ கப்பலை அழிக்கும் விளக்கு வந்து கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புறநானூறு களம் தந்த பொற்பரிசம் கழித்தோரா கரை சேர்க்குந்து என்று புறநானூறு கூறுகிறது. தமிழக சிறிய நீர்நிலை கடக்க உதவியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ்னா முன்னீர் வழக்கம். கப்பலை உரிய திசையில் திருறதுக்கு பயன்படுத்தும் கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரிய திசைனா சுக்கான். ஓகேங்களா? கப்பல் கட்டுறதுக்கு பயன் மர ஆணிகள் வந்து தொகுதின்னு சொல்கிறாங்க, தொகுதி. ஒரு இடத்தில் நிற்க பயன்படுது நங்கூரம். எழுத்தமிழ் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. ஓகேங்களா? எறாங்கிறது அடிமரம், பருமலங்கிறது குறுக்கு மரம், மீகமான்கிறவர் வந்து கப்பலை செலுத்துவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. ஓகேங்களா? அடுத்தது ஆழ்கடலின் அடியில். இது வந்து ஒரு சிறுகதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் நம்ம நூல்வெளி மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நூல்வெளி பாருங்கள். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுவர் ஜூல்ஸ் வந்து அறிவியல் புனைகளின் தலைமகன். இவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினம்னா என்னென்னு பார்த்தோம், கலைச்சொல்ல நாவல். ஓகேங்களா? நாவல் 80 நாளில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கிய ஒரு பயணம் போன்ற புதினங்களை எழுதியுள்ளார். அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்ற புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இலக்கிய வகைகள் பாருங்கள். ஸோ ஒரு எழுத்து தனித்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ தருவது சொல் எனப்படும். சொல்லுன்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ, இப்போ பூ இதுவும் ஒரு சொல்லு தான். இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்த புத்தகம் அப்படின்னு சொல்கிறதும் வந்து சொல்லு தான். சொல்ல வந்து மொழி, பதம், கிளவி இதை கூட கேட்பாங்க. ஓகேங்களா? சொல்லுக்கு வேறு பேருக்கு வந்து மொழி, பதம், கிளவி. ஓகேங்களா? இலக்கண முறைப்படி வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோமா. அதே மாதிரி இது வந்து இலக்கண முறை. இலக்கிய முறைப்படி பார்த்தா உயர்ச்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என்று 4 வகைப்படும். ஓகேங்களா? சொல்லு வந்து
இலக்கண வகைப்படி எடுத்துக்கினா பெயர் வினை திசை பெயர் வினை இடை உரி. ஓகேங்களா. இலக்கிய வகைப்படி எடுத்துக்கினா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஓகேங்களா. இதில் 4 அதில் 4. இப்போ இயற்சொல்னால் என்னென்னு பார்க்கலாம். இயற்சொல்னால் எளிதில் பொருள் விளங்குமாறு அமையும் சொற்கள் தான் இயற்சொல். ஓகேங்களா. இதில் வந்து பெயர் வினை இடை உரி என்று 4 வகைப்படும். மண் பொன் இதெல்லாம் பெயர். நடந்தான் வந்தான் இது வந்து செயலா வினை. அவனை அவனால் இடைச்சொல்கள் இருக்குது. ஐ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. மாநகர் மாங்கிறது உரி இயற்சொல். ஓகேங்களா. திரிச்சொல்னால் என்னென்னா கற்றோருக்கு மட்டுமே விளங்கும் சொல் வந்து திரிச்சொல். வங்கூழ் அழுவம். இப்போ வந்து வங்கூழ் அப்படின்னா அழுவம்னா கடல், வங்கூழ்னா கப்பல், சாற்றினான் உருபயன். இந்த மாதிரி கற்றோருக்கு மட்டும் தெரிந்த சொற்களால் சொல்வது வந்து திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அழுவம் வங்கம். ஓகேங்களா. பெயர்ச்சொல். இயம்பினான் பயின்றால் வினைச்சொல். அன்ன மானங்கிறது இடை, ஊர் கழிங்கிறது உரி திரிச்சொல். ஓகேங்களா. ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்களும் இருக்குது, இல்லை பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல்லும் இருக்குது. இப்போ வங்கம் அம்பி நாவாய் அப்படின்னா கப்பலை குறிக்கிறது. ஓகேங்களா. அதுவே வந்து இதழ் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னால் பூ இதழ்னு சொல்லலாம், உதடு. ஓகேங்களா. நாளிதழ் எல்லாமே. திசைச்சொல் பாருங்க. திசைச்சொல் வந்து சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் அல்ல, பிற மொழியிலிருந்து வரும் சொற்கள். இது வந்து திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழி தவிர்த்து பிற மொழியிலிருந்து வரும் சொற்கள் வந்து திசை சொற்கள். ஓகேங்களா. கேணி, பெற்றம் அந்த மாதிரிலாம். வடச்சொல்கிறது வடமொழியிலேருந்து வர்றது. வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இதெல்லாம். ஓகேங்களா. சமஸ்கிருதம் மொழியில் இருந்து வருபவை. சமஸ்கிருதம் மொழி தான் வந்து வடமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தற்சமம் தற்பவம்னு இருக்குது. தற்சமம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கமலம் அலங்காரம் மற்றும் வடச்சொற்கள் இருப்பது போட்டே தமிழில் எழுதுகிறோம். இப்போ கமலம் அதே மாதிரி வடச்சொல் சான்ஸ்கிரிட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழில் நம்ம எழுதுகிறோம். அலங்காரம் அதுவும் அதே மாதிரி எழுதுகிறோம். அதே வந்து லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்குமி, விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படின்னு மாற்றி எழுதுகிறோம் இல்லையா. இது தற்பவம். சமம்னா அதே மாதிரி சமமாக எழுதுறது. தற்பவனா மாற்றி எழுதுறது. லக்ஷ்மிங்கிறத லக்குமி எழுது, லக்ஷ்மணங்கிறத லக்குவணன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே. விஷம்ங்கிறது விடம் சொல்கிறது எல்லாமே. ஓகேங்களா. அடுத்தது எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன சொல் அப்படின்னு கேட்குறாங்க. எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன சொல் பார்த்தோம். இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். ஓகேங்களா. அடுத்தது இயற்சொல் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஓகேங்களா. இயற்சொல்ங்கிறது அழுவம் வராது. இயற்சொல்ங்கிறது வந்து சோறு. ஓகேங்களா. எளிதில் புரியுது. திரிச்சொல்னால் படித்தவங்களுக்கு கற்றவங்க மட்டும் புரியுது அழுவம். திசைச்சொல்ங்கிறது பெற்றம், வடச்சொல்கிறது இரத்தம். ஓகேங்களா. அடுத்தது வேர்ச்சொல் வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்தால்ங்கிறது வேர்ச்சொல் வந்து நட. எழுது எழுதினான், எழுதுகின்றான், எழுதுவான். ஓடு ஓடினான், ஓடுகின்றாள், ஓடுவாள். சிரித்தாள், சிரிக்கின்றாள், சிரிப்பாள். பிடித்தான், பிடித்தான் சொல்கிறது. ஓகேங்களா. பிடிக்கின்றான் சொல்கிறது, பிடிப்பான் அப்படின்னு சொல்கிறது. இறங்கினான், இறங்குகின்றான், இறங்குவான் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள். அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். கண்மண் நாளை பாடம் படிப்பாள். நாளை வந்திருக்கு இல்லையா. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஓகேங்களா. இந்த மாதிரி இலக்கண பிழை. வேறு என்ன இருக்குது இதெல்லாம் பாருங்கள். முக்கணிகள் ஒன்று. ஓகேங்களா. மா வச்சு பிரிவுறாங்க. முக்கணிகள் ஒன்று மா. சூரியன் மறையும் நேரம் மாலை. ஓகேங்களா. பெருநாள மக்கள் கூடும் நிகழ்வு வந்து மாநாடு. எழுத்துக்கள் வைக்கும் கால அளவு என்னன்னு பார்த்தோம். மாத்திரை. பெரிய நகரம் என்ன மாநகரம். ஓகேங்களா. இப்போ கலைச்சொற்கள். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ்.
பெருங்கடல் ஓஷியன். ஓகே, கடல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன். துறைமுகம் ஹார்பர். புயல் ஸ்டார்ம். மாலுமி சேலர். நங்கூரம் ஆங்கர். கப்பல் தரம் ஷிப்யார்ட். ஓகேங்களா. அடுத்தது இயல் 2 பாருங்கள். 2 ஓதுவது ஒழியல். ஓதுவது ஒழியல் பாருங்கள். இன்பத்தமிழ் கல்வி. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓகேங்களா. யார் எழுதுந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலில் பாரதிதாசன். புரட்சி கவி பாரதிதாசன். ஓகேங்களா. வெறுப்பு அப்படின்னா மலைன்னு அர்த்தம். கழனினா வயல். நிகர்னா சமம். பருதினா கதிரவன். ஓகே, கார்முகில்னா மழை மேகம். துயின்றிருந்தார் உறங்கி இருந்தார். ஓகேங்களா. எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். எத்தனிக்கும் முயலும். ஓகேங்களா. இதில் பாருங்கள் நூல்வெளி பாருங்கள். ஆசிரியரை பற்றி கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள். பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இசையமுது, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம். பிசிராந்தியார் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க இவருக்கு. மதிப்பீடு பாருங்கள். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. மயிலை சொல்லுவார் அந்த பாட்டில். மலைங்கிறதுக்கு வெறுப்பு. ஏடு எடுத்தேன். ஏடு கூட்டல் எடுத்தேன். ஓகேங்களா. துயின்று இருந்தார். துயின்று கூட்டல் இருந்தார். ஓகேங்களா. என்று கூட்டல் உரைக்கும். என்று உரைக்கும். ஓகேங்களா. என்று கூட்டல் உரைக்கும். என்று உரைக்கும். அடுத்தது கழனி. கழனினா வயல். நிகர்னா சமம். பரிதினா கதிரவன். முகில்னா மேகம். முடிஞ்சிச்சுங்களா. அடுத்தது அழியா செல்வம். அழியா செல்வம் நாலடியார். அதை பற்றி சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. வைப்புழி கோட்படா வாய்திருக்க கேடில்லை. ஓகேங்களா. விச்சை அப்படின்னா கல்வி. இது இம்பார்ட்டன்ட். விச்சைனா கல்வி. கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைபடாது. மிக்கச் சிறப்பினை உடைய அரசனாலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை செல்வம் ஆகார். நூல்வெளி நாலடியார் எழுதினது சமண முனிவர்கள். 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. 400 வெண்பாக்களால் ஆனது. ஓகேங்களா. 4 அடி 400 என்றும் வேளாண் வேதம். இதுவும் இம்பார்ட்டன்ட். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். ஓகேங்களா. திருக்குறள் போன்றே அறம்பொருள் இன்பம் என 3 பகுப்புகளை கொண்டது. ஸோ திருக்குறளுக்கு இணையாக வைத்து 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4ங்கிறது எதை சொல்லுவாங்க நாலடியார். 2ங்கிறது திருக்குறளில் சொல்லுவாங்க சொல்லுக்குருதி என்று அறியலாம். ஓகேங்களா. வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது. வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது தனிப்பாடல் திரட்டு. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை. கேடில்லாத செல்வம். வாய்த்திருப்பின் வாய்த்தீயின். ஓகேங்களா. வாய்த்து குட்டல் ஈயின். கேடில்லை. கேடு குட்டல் இல்லை. ஓகேங்களா. எவன் குட்டல் ஒருவன். எவன் ஒருவன். ஓகேங்களா. உடல் மேல் உயிர் ஒன்றுவதும் இயல்பேங்கிற மாதிரி எவன் குட்டல் எவன் ஒருவன். ஓகேங்களா. பாருங்கள் வாழ்விக்கும் கல்வி. வாழ்விக்கும் கல்வியில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அழியா செல்லும் கல்விங்கிறத ஆசிரியர் சொல்லியிருக்கார் இதில். ஓகே. கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருக்கு மாடலில் மற்ற எவள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மற்றவை எவை அப்படின்னு சொல்லிட்டு. கல்விங்க ஒரு ஒளி விளக்கு. ஓகேங்களா. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்காரு. கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் குறை கூறுவார் வேறு யாரும் இல்லை. ஓகேங்களா. கல்வி கற்காதவங்களை விலங்கோடு இது பண்ணி சொல்லியிருக்கார். கம்பேர் பண்ணி கல்வி அறிவு இல்லாதவரை விலங்கு என்கிறார். ஓகேங்களா. ஏன் விலங்கு என்று சொன்னார். மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஓகேங்களா. இந்தமாரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதனால்தான் கல்லாதவங்களை அவர் விலங்கு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசமும் தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். நூல்வெளி பாருங்கள். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்த திருக்குறளால் வி. முனுசாமி. நகைச்சுவை தரும் தனது பேச்சால்
மக்களை கறந்தவர், வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறள் நகைச்சுவை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற இவரது நூல் புகழ்பெற்றது. ஓகேங்களா. திருக்குறளார் வி முனிசாமி. காலத்தின் அறுவை கூறும் வந்து காலம் அறிதல். கல்வியில்லாத நாடுங்கிறது டேஷ் இல்லாத வீடுனா கதவில்லாத வீடு. பள்ளி தளமனைத்தும் கோயில் சேகுவன் வந்து பாரதியார் பாடிய பாடல். ஓகே. உயர்வு அடைவோம், உயர்வு குட்டல் அடைவோம், இவையெல்லாம் இவை குட்டல் எல்லாம் இவையெல்லாம். ஓகேங்களா. அடுத்தது பள்ளி மறுதிறப்பு. இதில் வந்து ஒரு சிறுகதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வேணாம், அது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நூல்வெளி மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே. பாரதி மணியன். ஓகேங்களா. இவர் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலிட்டு எழுதியுள்ளார். பாரதி மணியன். கனவு என்ற இலக்கிய இதழை நடத்தியவர் பாரதி மணியன். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். ஓகேங்களா. ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம். ஓரெழுத்து ஒரு மொழி ஏற்கனவே வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து அதே தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. நன்னூல் எழுதியவர் பவனந்தி முனிவர் 42 ஓரெழுத்து ஒழுமுறை இருக்குதுன்னு சொல்கிறாரு. நோ தூ இது மட்டும் தான் குறில் எழுத்து, மற்ற எல்லாமே நெடில் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து செப்பரேட்டாக நம்ம அந்த வீடியோவிலே பார்த்துட்டோம். ஓகேங்களா. இங்கே பாருங்க, ஆனா பசு, ஈனா கோடு. ஓகேங்களா. வவுனா கவர். ஓகேங்களா. நோனா நோய், நோய், நோனா நோய், தூனா உன், சீனா இகழ்ச்சி, தானா கொடு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா. பகுபதம்னா பிரித்து பொருள் தரும். ஓகேங்களா. வேலன், வேல் கொட்டல் அன். ஓகேங்களா. இப்படி பிரிக்கப்படும் அந்த உறுப்புகள் வந்து பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், பெயர் பகுபதம்னா இதனை பொருள், இடம், காலம், சினை, தொழில் என்று 6 வகைப்படும். பொன்னன் அப்படிங்கிறது ஒரு பொருள். பொன் அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்லையா. பொன்னன். இடம் நாடன், காலம் சித்திரையான். ஓகேங்களா. அதுக்கடுத்தது வந்து சினை, கண்ணன் அப்படிங்கிறது கண். அப்போ சினை உறுப்பு. பண்பு, இனியன், இனிமை. ஓகே. தொழில், உழவன், உழவு. இதெல்லாம் வினை பகுவம் தான். உண்கின்றான், ஊன் குட்டல் கின்று. கின்றுங்கிறது நிகழ்கால நிலை, ஆண். ஆண் பால் வினைமுற்று விகுதி. பகுபத உறுப்புகள் வந்து 6 வகைப்படும் சொல்கிறாங்க. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். ஓகேங்களா. பகுதிங்கிறது வந்து முதன்மையான பொருள், கட்டளை சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஊன்கிறது பகுதி. ஓகே. இறுதியில் வருது வந்து அந்த திணையோ பாலோ சொல்கிறது வந்து விகுதின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கிறது இடைநிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த மெய் எழுத்து வருது இல்லையா, அது வந்து சந்தி. அசைச்சொல்லாக வர்றது வந்து சாரின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்தனன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறது வந்து பகுதி. இத்து இந்தாக மாறுது இல்லையா, இது வந்து சந்தி. இத்து இடைநிலை. ஓகேங்களா. இந்த அண்ணுங்கிறது சாரியை, இந்த அண்ணுங்கிறது விகுதி. சரிங்களா. பகாபதம்ங்கிறது வந்து பிரிக்க முடியாது. மரம், கழனி, உன், எழுது இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது. இதுலேயும் 4 வகை இருக்குது. பெயர், வினை, இடை, உரி. பெயர் பகாபதம் நிலம், நீர், காற்று. வினைனா வா, நட, படி. இடைனா மண், கொல், தில். ஓகேங்களா. உரி பகாபதம்னா உரு, தவ, நனி, கழை அதெல்லாம். ஓகேங்களா. நன்னெழுத்து தமிழத்தில் உள்ள ஓரெழுத்து ஒழுங்கு வந்து 42. எழுதினான் இதை வந்து பிரிக்க முடியும் நம்மளால். அதனால் எழுதுங்கிறது வினை பகுபதம். சரிங்களா. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. பெயருங்கிறது நம்ம இருக்கும்போது 6 வகைப்படும். ஓகேங்களா. காலத்தை காட்டும் பகுபதம் வந்து காலத்தை காட்டுவதுனா இடைநிலை. பெயர் பகுபதம் பாருங்கள். பெயர் பகுபதம் வந்து பெரியார். வினை வந்து வாழ்ந்தான். ஓகேங்களா. இடை வந்து மண். உரி வந்து நனி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து மூவிடம். தன்னை குறிப்பது தன்மை. ஓகே. இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகேங்களா. தன்மைங்கிறது தன்னை குறிப்பது நான், நாம், நாங்கள். ஓகே. முன்னால் இருப்பது முன்னிலை நீர், உன், உங்கள். இங்கே 2 பேரையும் தண்ணியும் முன்னால் இருக்கிறது இல்லாமல் ஒரு 3rd person, 3rd person சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள அவன், அவள், அது வந்து படற்கை. ஓகேங்களா.
அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி இருபொருள் கேட்பாங்க. ஆறுங்கிறது ஈக்கு 6 கால்கள், தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது. ஓகே, ஆறுங்கிறது இன்னொன்று வழியும் அப்படின்னு ஒரு பொருளும் சொல்லலாம். கலைப்பொரு சொற்கள் பாருங்கள். கோடை விடுமுறை, கோடைனா சம்மர், விடுமுறை வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர், பட்டம்னா டிகிரி, கல்வி அறிவுனா லிட்ரஸி, நீதினா மோரல், ஓகே நீதி இம்பார்ட்டன்ட் மாரல், சீருடை யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் கைடன்ஸ், ஒழுக்கம் டிசிப்ளைன். இயல் 3 பாருங்கள். கலைவண்ணம் ஒரு வேண்டுகோள். கலை உலக பிரம்மாக்களை மண்ணின் வனப்புகள் யார் எழுதியிருக்காங்கன்னா தேனரசன் அப்படிங்கிற இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு கவிஞர். ஓகேங்களா. நெடி அப்படின்னா நாற்றம், மழலைனா குழந்தை, வனப்புனா அழகு, இது இம்பார்ட்டன்ட். பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். ஓகேங்களா. நூல் எழுதிப்பாங்க. தேனரசன் வந்து தமிழாசிரியராக பணியாற்றவர். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளார். ஓகேங்களா. மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் என்ற கவிதை நூலை எழுதியுள்ளார். மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் என, வனப்புனா அழகு. மிளகாய் வற்றில் நெடி தும்பலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற டேஷ் மழலின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைக்கிறார். வனப்பில்லை, வனப்பு குட்டல் இல்லை. ஓகேங்களா. வார்ப்பு குட்டலில் வார்ப்பெனில். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டோரம் எழுதல் பற்றி கொடுத்துருக்காரு கவிஞர். காலமிக புலவர். ஓகேங்களா. காலமிக புலவர். ஓகேங்களா. இந்த இரட்டோரம் எழுதலுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சீலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பொருள் பட வருவது அப்படின்னு பொருள் ஆகும். ஓகேங்களா. வன்கீரை, வன்கீரை இந்த 3 சொல்லி வந்து வளமான கீரை. பரினா குதிரை. ஓகேங்களா. கீரை பாத்தியை பற்றியும் அந்த குதிரையை பற்றியும் கம்பேர் பண்ணி கவிஞர் கொடுத்துருப்பாரு. நூல் எழுதிப்பாங்க. காலமேக இயற்பெயர் வரதன், இது இம்பார்ட்டன்ட். மழை மேகம் இப்படி வந்து மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுவதில் வல்லவர் ஆனதால் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். திருவனைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமலை ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். சரிங்களா. அடுத்தது இப்போ மாலைக்கு பாருங்கள். மலர் மாலைன்னு சொல்லுவாங்க, அந்தி பொழுதுன்னு சொல்லுவாங்க மாலை அப்படிங்கிறதுக்கு. ஏறப்பரி ஆகும். பரிங்கிறது என்னன்னா குதிரை. ஓகேங்களா. பொருந்தாத ஓசையுடைய சொல். இப்போ பாருங்கள். பாய்க்கியால், மேன்மையால், அடிக்கியால், திருப்புகையில், இதுதான். வன்கீரை, வன்மைக்கு ஒட்டல் கீரை. கட்டி ஒட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். அடுத்து பேசும் ஓவியங்கள். ஆயக்கலைகள் எத்தனை கேட்பாங்க? 64. ஓகேங்களா. இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்குவோம். ஏழினி. ஓகேங்களா. ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்து ஓவியம் வரைய பயன்படும் துணியை ஏழினி, திரைசீலை, கிழி, படாம் என்ற பல பெயர்களில் அழைப்பர். இது பாருங்கள். ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைசீலை, கிழி, ஓகே, படாம் என்று பல பெயர்களில் அழைப்பர். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள். புனையா ஓவியம் பற்றி புனையா ஓவியம் கடுப்ப புனவில் என்று நெடுநல் வாடையும், புனையா ஓவியம் புறம் போந்தன என்று மணிமேகலையும் சொல்கின்றன. ஓகேவா. அதுக்கு அடுத்தது இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிந்தினவும் பரிபாடல். பரிபாடலில் வந்து ஓவிய மண்டபம் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஓவியம் அப்படிங்கிறது வேறு பெயர்கள் வந்து ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படாம், வட்டிகை செய்தி, இது இம்பார்ட்டன்ட். வட்டிகை சென்று அழைக்கப்படுவது ஓவியம். ஓவியம் வரைபவர் வந்து கண்ணுள் மேஞ்சர். ஓகேங்களா. ஓவிய புலவர், கிழவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவியக்கூடம் வந்து எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர மண்டபம், சித்திர மாடம், சித்திர சபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஓவியங்களில் புதுவைகளை புகுத்தவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. ஓகேங்களா. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறை முன்னோடியாக ஒருவராக கருதப்பட்டவர் தான் கொண்டையா ராஜு. நாட்காட்டி ஓவியங்களை ஃபசார் பெயிண்டிங் என்று அழைப்பர். ஃபசார் பெயிண்டிங் என்றால் நாட்காட்டி ஓவியம். ஓகேங்களா. குகை ஓவியங்கள் வண்ணம் திட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரிக்கோல்.
நகைச்சுவை உணர்வு வெளிப்படாமல் வரையப்படும் ஓவியம் வந்து கேலி சித்திரம். கோட்டோவியம், கோடு குட்டல் ஓவியம். ஓகேங்களா. செப்பேடு, செப்பு குட்டல் ஏடு. எழுத்து குட்டல் ஆணி, எழுத்தாணி. சரிங்களா. கருத்து படங்கள் அறிமுகத்து வந்து பாரதியார். அதுக்கு அடுத்தது தமிழ் ஒளிர் இடங்கள். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகமும் ஒன்று. ஓகேங்களா. இங்கே வந்து தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளும் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் உள்ளன. தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது. சரிங்களா. இது தமிழக அரசால் 1981 தோற்றுவிக்கப்பட்டது. ஓவியசார் நூலகம் வந்து சென்னை 1942 தொடங்கப்பட்டது. ஓவியசார் நூலகம். கீழ்த்திசை நூலகம் சென்னை தான் 1869. ஓகேங்களா. இப்போது வந்து இந்த கீழ்த்திசை நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. கன்னிமாரா நூலகம் வந்து சென்னை 1896 தொடங்கப்பட்டது. இங்கே பாருங்கள், இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி வந்து இங்கே பாதுகாப்பு படிக்கிறது. வள்ளுவர் கோட்டம் வந்து சென்னை. ஓகேங்களா. 1973 தொடங்கி 76 முடிக்கப்பட்டது. ஓகேங்களா. திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. மொத்த உயரம் வந்து 133 அடி, அதாவது 133 அதிகாரம் இருக்குது. அப்புறம் 133 அடி கொண்டது. ஓகேவா. உலக தமிழ்ச்சங்கம் வந்து மதுரை. சிற்பக்கலைக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சிற்பக்கலைக்கூடம் வந்து பூம்புகார். இலக்கணத்தில் வந்து தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தல் அப்படின்னு முடிஞ்சாவே அது வந்து தொழிற்பெயர். ஓகே. எழுதுதல், படித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எண், இடம், காலம், பால் எதையும் வந்து காட்டாதது வந்து தொழிற்பெயர். ஓகே. படர்க்க இடத்தில் மட்டுமே வரும். ஓகேங்களா. அதில் 2 வகை இருக்குது. முதலை தொழிற்பெயர், முதலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. முதலை பெற்றதுன்னா வாழ்க்கை, வாழ்வு, உண்ணல், நடத்தல். ஓகே. இதை பிரித்து பார்த்தோம்னா ஒரு வேர்ச்சொல் நட அப்படின்னு கிடைக்கும். உன், வாழ் அப்படின்னு சொல்லி. அப்போ தல், அல், ஊ, கை இதெல்லாம் விகுதி. ஓகேங்களா. தருதல், நட்பு, கூறல், ஆட்டம் அதெல்லாம். முதலை தொழிற்பெயர் வானில் இடி இடித்தது, சோறில் கொதி வந்தது. இப்போ இடிங்கிறது இடித்தல், கொதிங்கிறது கொதித்தல். ஓகேங்களா. எந்த மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதலை தொழிற்பெயர் எனப்படும். திரிந்த அப்படின்னு சொல்லும் போது பெருங்கத்து பேரு, சுடுங்கத்து சூடு. ஓகே. தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இதெல்லாம் பாருங்கள், இது வந்து திரிஞ்சு வந்திருக்கு. அப்போ முதலை திரிந்த தொழிற்பெயர். விடுங்கத்து வீடு, மீன்கத்து மீன், கோலுங்கத்து கோல், உடம்படு உடம்பாடு இதெல்லாம். விகுதி பெற்ற தொழிற்பெயர் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. படித்தல். முதல்ல திரிந்த தொழிற்பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், உருங்கத்து ஊரு. ஓட்டம் அடுத்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் பிடி, முதல்நிலை தொழிற்பெயர். சூடுங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதுக்கடுத்தது பாருங்கள், கலைச்சொல்வங்க படைப்பாளர், கிரியேச்சர். ஓகேங்களா. கிரியேட்டர். சிற்பம் வந்து ஸ்கல்ச்சர். கலைஞர் ஆர்டிஸ்ட். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் இம்பார்ட்டன்ட். கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ். அழகில் எஸ்தெட்டிக்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட். தூரிகைங்கிறது ப்ரஷ். கருத்து படம்ங்கிறது கார்ட்டூன். குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங். நவீன ஓவியம், நவீனனா மாடர்ன், ஓவியம்னா ஆர்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு திருக்குறள். திருக்குறள் வந்து கல்வியில் கொடுத்துருக்காங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. கல்வி கற்க வேண்டியதை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். ஓகேங்களா. மக்களுக்கு கண் என்ன போன்றவை எண்ணும் எழுத்தும். எண்ணென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஓகேங்களா. இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கல்வி அழிவில்லாத செல்வம், அதை விட வேறு செல்வம் இல்லை. கேடில் விழுச்செல்வம் கல்வியோருக்கு மாநிலம் மற்றையவை.
ஓகேங்களா. தெரிந்து செயல் வகையில் கொடுத்தாங்க. எண்ணி துணுக கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்றது எழுக்கு. எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இடும்பிக்கு இனிமை படுப்பர் இனிமைக்கு இனிமை படாதவர். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்துக்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவார். டேஷ் தீமை உண்டாக்கும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் இருத்தல். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருத்தல். ஓகேங்களா. தன் கூடையை சிறந்த கூடையாக செய்ய விரும்புவது டேஷ் இருக்கக்கூடாது, சோம்பல். ஓகேங்களா. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றனைத்து கூட்டல் ஊறும் கற்றரை தூறும் கற்றரை தூறும். சாரி. இங்கே பாருங்கள், கற்கும் முறை கல்வி. உயர்த்தகு கண்கள் வந்து எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் வந்து எண்ணி துணிங்க எண்ணும் எழுத்தும். கரையோனம் காகம். ஓகே. விழுச்செல்வம் செயல். ஸோ தட்ஸ் இட். நம்ம இந்த புக்கை வந்து முடிச்சிட்டோம். 7th term 2 புக். நெக்ஸ்ட்டு term 3 புக்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். நம்மளோட சேனல் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் 6th புக் எல்லாமே போட்டிருக்கோம். ஓகேங்களா. நம்ம எம்ஆர்பி எக்ஸாம் as well as டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்ன எக்ஸாம் எடுத்தாலும் தமிழுங்கிறது ரொம்ப குரூஷியலான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகே. ஸ்கோரிங் சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வேறையாக இருந்தாலும் முதல்ல வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணால் தான் நம்ம ஸ்கோரிங் சப்ஜெக்டை வந்து நம்ம எவால்வேட் ஆகும். அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. தமிழுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி எப்பவுமே படிங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து பார்க்குறேன். அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பை.